சாதா கற்களை நாகமாணிக்க கற்கள்னு சொல்லி 1 கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சி செஞ்சதா பெண் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. லாட்ஜ்ல அறை எடுத்து ஏமாறவங்களுக்காக காத்துட்டு இருந்தவங்களுடைய கைகளுக்கு காப்புகளை போட்டு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. போலீசாருடைய துரித செயலால பெரிய மோசடி தவிர்க்கப்பட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்ன வடுகபாளையத்தை சேர்ந்தவங்க தங்கிட்ட நாகமாணிக்க கற்கள் இருக்கிறதா கிட்ட சொல்லி கோடி ரூபாய்க்கு அது விற்பனை போகும் அப்படின்னு சொல்லி அதை விற்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இது தொடர்பா சொல்லி இருந்திருக்காராம். இதை அடுத்துதான் இவங்க இந்த கற்களை கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அதுக்காக திருப்பூர் பல்லடத்துல தனியார் விடுதியில அறை எடுத்து தங்கியதா கூறப்படுது. இந்த நிலையில தான் போலி நாகமாணிக்க கற்கள் விற்பனையில ஒரு கும்பல் ஈடுபட போறதா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி எல்லா லாட்ஜ்லயும் போலீசார் சோதனை மேற்கொள்ளும் போதுதான் இந்த கும்பல் போலீசார்கிட்ட கையும் களவுமா சிக்கிருக்கு. அறை எடுத்து தங்கிட்டு இருந்த 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலி நாகமாணிக்க கற்களை போலீசார் பறிமுதல் செஞ்சு நீதிமன்றத்தில் இவங்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. போலீசாருடைய அதிரடி நடவடிக்கையால மிகப்பெரிய மோசடி தவிர்க்கப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.